வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குரூப் 4 தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை தங்கள் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கனிமொழி MP அவர்கள் நாளை விருப்பமனு அளிக்க உள்ளார். போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்த நோட்டீஸ் விவகாரம் குறித்து மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு மார்ச் 6ஆம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறகு தளத்தை 30 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்றும், மேலும் மயிலாடுதுறையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் மார்ச் 6ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி விழா கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற 8ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இன்று நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மதிமுக இடையே 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளார். பாஜக தேர்தல் நிதியாக 2000 ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்கொடை அளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் அட்டவணையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னை வருகை தருவதை ஒட்டி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 56,34,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து நேற்று வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. வளர்ந்த இந்தியா 2044ஆம் ஆண்டிற்கான தொலைநோக்கு ஆவணத்துடன் அடுத்த 5 ஆண்டிற்கான விரிவான செயல் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வரவுள்ள நிலையில் சென்னை கல்பாக்கம் பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் நடத்தப்பட்ட முதல் 2 கட்ட அகழாய்வில் கிடைத்த 5765 அகழாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பதவிக்காலம் நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 45 வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டத்தினை உருவாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 195 பேர் கொண்ட பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியிலும், அமித்ஷா அவர்கள் காந்தி நகரிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாதத்தில் பக்தர்கள் 95 லட்சம் லட்டுகள் வாங்கி சென்றுள்ளனர் என்றும் 111 கோடி ரூபாய் காணிக்கையை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 47,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.